ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியல் செட்லேருந்து இப்போ ஒரு பயங்கரமான அப்டேட் கிடச்சிருக்கங்க. ஸோ இது என்ன அப்டேட் தெரிஞ்சால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓணம் வந்துட்டுருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அண்ட் செட்டில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பர்சனுக்கு பர்த்டே. ஸோ இப்படி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா செட்டு ஃபுல்லாக பயங்கர கலக்கலன்னு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்த்திகா பண்ணியிருக்க ஒரு பயங்கர நாட்டியான விஷயம் கார்த்திக்ராஜ் அவர்களை பயங்கரமாக அப்செட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபா வந்துட்டு ஓணம் சாரீலாம் வியர் பண்ணிவிட்டு பார்க்கவே ரொம்பவே ப்ரிட்டியாக அண்ட் ரொம்பவே க்யூட்டாக இருக்காங்க. ஸோ இதில் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஒரு ஆட் ஷூட்டில் ஹேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப்போட ஆட் ஷூட்டில் அந்த ஒரு சாங்கை வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஓன் வாய்ஸில் சாங் வந்து பாடியிருப்பாங்கங்க. ஸோ இந்த சாங்கை கேட்டோன்னா கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். இவங்க ரொம்பவே ஸ்லோவான ரொம்பவே ஹம்மிங் மாதிரியான ரொம்ப மைன்யூட்டான ஒரு வாய்ஸில் சைலண்ட்டாக பாடியிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே கார்த்திக் பயங்கரமாக விழுந்து சிரிச்சிருக்காருங்க. கார்த்திக் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபா உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் செய்கிறேன், நீங்கள் என்ன கேட்டாலும் செய்கிறேன், ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் பாடம் மட்டும் செஞ்சிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா தீபா கிட்ட ஒரு மிகப்பெரிய ரெக்வஸ்ட் ஒன்று வச்சுருக்காரு. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அவார்ட் ஃபங்க்ஷனில் தீபாவை பாட சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போவே நம்ம கார்த்திக் ராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா லைவாகவே தீபாவை கலாய்ச்சிருப்பார். ஸோ அது மாதிரியான ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம் தான் இப்போ நடந்திருக்கு. நம்ம தீபா வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சுட்டு ஏன் என்னுடைய சாங் நல்லா இல்லையா, என் வாய்ஸ்க்காக எவ்வளோ மியூசிக் டைரக்டர் வரிசையில் நிற்கிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஷெட்டில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஃபன்னியாக இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே நம்ம ரேஷ்மா மேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே. ஸோ அவங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு செட்டில் இருக்கிற எல்லாருமே பிஸியாக இருக்காங்க அப்படின்றதுனால மொபைல் மூலமாக மட்டும் விஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க செட்டில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலை. அண்ட் நம்ம கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஷூட் இப்போ சென்னையில் போயிட்டுருக்கு அப்படின்றதுனால நிறைய ரசிகர்கள் கார்த்திக்ராஜ் அவர்களை நேரில் சந்தித்து ஃபேமிலியோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்களாம். ஸோ கார்த்திக்ராஜ் அவர்களை மீட் பண்ணோம் அப்படின்றதுக்காகவே அவருடைய ஷூட் டைம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அவரை பார்த்துட்டு அவருக்கான கொண்டு வந்திருக்க கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்பவே நிகழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரியலாகவே ஒரு சினிமா ஹீரோவுக்கு ஈக்குவலான சீரியல் ஹீரோவுக்கு இருக்கிற ஃபேன் பேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு கார்த்திக் அண்ட் தீபாவை பிடிக்கும்? அண்ட் தீபா வெளியிற இந்த டான்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சாங் வீடியோஸ்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணி வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க? அண்ட் இதில் உங்களுக்கு தீபாவை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.